ராஜேஸ்வரிக்கு உண்மையிலேயே அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலையா தான் அமையுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த கவின் இந்த மாரி நான் உன் தம்பி விஜய் கிட்டயும், அதே மாரி அந்த கதிரேசன் கிட்டயும் ஒரு சில ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டி, கண்டிப்பா உன்ன நான் மாட்ட வைப்பேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதாவது உண்மையான ரேணுகா, அதாவது விஜய் மொதல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ஒரு ரேணுகாவ கொலை பண்ணது இந்த ராஜேஸ்வரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனா ராஜேஸ்வரியே ஒரு வீடியோல அதாவது நார்மலா இந்த அதாவது அவங்க அக்கா பொண்ணு ரஞ்சிதா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்த கேட்டு உண்மையிலேயே இவ்ளோ அதிர்ச்சி ஆவாங்க அப்படின்னு உண்மையிலேயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியில அந்த ஒரு வீடியோ வச்சுதான் அதாவது அவங்க பேசுறத வச்சுதான் கடைசியில உங்கள நான் இந்த ஒரு விஷயத்துல மாட்ட வைப்பேன். அதுவும் இல்லாம விஜய் கிட்டயும் அதே மாரி கதிரேசன் கிட்டயும் நான் மாட்ட வைப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த வச்சு இப்போ இந்த ராஜேஸ்வரி கிட்ட இருந்து 50 லட்சம் ரூபாய் ஆட்டைய போடலாம், 50 லட்சம் ரூபாய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கவின் ஏற்பாடு பண்ணான். கவின் இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சான். கடைசியில இப்போ இந்த ராஜேஸ்வரி வேற வழியே இல்ல, நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 50 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேற வழியே இல்லாம ரகு கிட்ட பேசி 20 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணாங்க. 20 லட்சம் ரூபாய் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி 30 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா அதுக்குள்ள இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இப்போ ராஜேஸ்வரிக்கு அப்படியே கத்தியால நின்னுட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது கத்தி மேல நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதாவது இப்போ ராஜேஸ்வரிக்கு எந்த விஷயம் நடந்தாலுமே சரி, கடைசியில விஜய்க்கு இந்த உண்மை தெரிய வந்துருமோ, விஜய்க்கு இந்த ரேணுகாவ கொன்னது நம்ம தான் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா விஜய் ரொம்ப கோவப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே இப்போ ராஜேஸ்வரி ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த ராஜேஸ்வரி எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி அதுல தப்பிச்சிருவா அப்படின்ற மாதிரி யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படிதான் இப்போ இந்த ஒரு விஷயமும், அதாவது ரேணுகாவை கொலை பண்ணி பல வருடங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதிர்பார்த்தா. ஆனா அந்த ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே இப்போ விஜய் அடுத்ததா நம்ம மல்லி இவங்க எல்லாருமே மாஸ் காட்ட போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி இப்ப தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப தப்பிக்க முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜயும், மல்லி இவங்க 2 பேரும் தன்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதே மாரி வெண்பாவோட விஷயத்திலயும் இந்த தீபிகா மேடம் என்னதான் பிளான் பண்ணாலுமே சரி, அது எல்லாத்தையுமே முறியடிக்கிறதுக்கு இவங்க தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த அதாவது ராஜேஸ்வரி இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ ராஜேஸ்வரி இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்பு, அதாவது இப்போ நம்ம அதாவது சுடர கொலை பண்ண பார்த்தது, அதுக்கு முன்னாடி ரேணுகாவை கொலை பண்ணது. இப்போ அந்த ஒரு விஷயத்த வச்சு இப்போ பணம் கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்கு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இப்போ அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்த ஒரு விஷயத்த கடைசியில நம்ம விஜய் இப்படி ஆதாரங்களோட காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. ராஜேஸ்வரிக்கு அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது. இப்போ தன்னோட தம்பியும் மிகப்பெரிய வில்லனா இருக்கான் அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த ராஜேஸ்வரி அடுத்ததா என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி நம்பக்கூடிய இந்த ரகு நல்லவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எவ்வளவுதான் அடி போட்டுமே கூட அடுத்தடுத்த விஷயங்கள், அதாவது ராஜேஸ்வரி எதுக்காக கவினுக்காக பயப்பட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு எவிடன்ஸ் நம்ம கிட்ட கிடைக்கலையே, நம்ம கிட்ட கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த ராஜேஸ்வரியை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம், மொத்த சொத்தையும் சுருட்டிடலாம். ஏன்னா அந்த ராஜேஸ்வரி கிட்ட 40-50 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அந்த சொத்துல பாதியாச்சு ஒரு 20 கோடியாச்சும் சுருட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த ரகு இருந்துட்டு இந்த மாதிரி அதாவது இந்த ராஜேஸ்வரி கிட்ட அந்த கவின் எதுக்காக மிரட்டுறான் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலுமே கூட இப்போ ராஜேஸ்வரி எதுக்காக மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. அதே மாதிரி இந்த கவின்
கவின் இருந்துகிட்டு அந்த பணத்த வாங்காம சும்மா விட போறது கிடையாது. கண்டிப்பா நான் பணத்த வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லி இருந்துட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே உண்மையிலேயே என்னதான் நடக்குது? அதாவது சுடர் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாரி சொல்லி இவங்க எல்லாருமே நெனச்சாலுமே கூட, ஆனா கடைசியில சுடர் உண்மையிலேயே உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியப்படுறதுக்கான ஒரு விஷயம் இங்க இந்த ராஜசூரியால தெரிய வரப்போகுது. அதே மாரி கவினும் எல்லா உண்மையுமே சொல்லப் போறான். அதாவது கவினுக்கு எல்லாமே தெரியும். அதாவது கவினு, இந்த சுடரு இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இவ்ளோ பெரிய பிளான போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க தவிர, இங்க நம்ம மல்லி, விஜய் இவங்களுக்கு சாதகமா எந்த விஷயமும் அமையல. ஒரு பக்கம் இந்த அதாவது தீபிகா மேடம்லாம் நம்ம வெண்பாவ இப்படி பேசுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதாவது வெண்பா இப்போ இந்த ஒரு போட்டியில ஜெயிச்சாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனாலும் வெண்பாவோட அந்த பிறப்ப பத்தியே ரொம்ப சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அடுத்தடுத்து இந்த ராஜேஸ்வரி இதுல சிக்க போறது உறுதியாயி போயிடுச்சு. ஏன்னா விஜய் எல்லாம் அடுத்ததா இந்த விஷயத்த சும்மா விட போறது கிடையாது. அதுலயும் நம்ம அதாவது ரேணுகா இறந்ததுக்கு முக்கியமான காரணம். அதாவது ரேணுகாவ கழுத்த நெரிச்சு கொன்னது இந்த ராஜேஸ்வரி தன்னோட அக்கா தான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மல்லி சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கதிரேசனுக்கு தன்னோட பொண்ணோட சாவுக்கு காரணம் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல இருந்தே தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேல யார் நினைச்சாலும் அத தடுக்கவே முடியாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.